Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். க்ரீமு, சீரம், சோப்பு இந்த மாதிரிலாம். பட் சுத்தமாக டைம் இல்லை. பிஸியான ஷெடியூலாக வந்து போயிட்டுருக்கு. ஃபேமிலிக்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால வீடியோ போடவே முடியல. நம்மளோட சேனலில் ஸ்கின் லைட்னிங்கு, சோப் ரிவ்யூஸ் இந்த மாதிரிலாம் நல்லா வியூஸ் போகும். பட் டைம் இல்லாததுனால போடல. இன்றைக்கி அகைன் ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். எப்போவுமே நான் என்னோடய சைடில் சொல்கிற மாதிரி ஆனஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ப்ளீஸ் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். என்ன க்ரீம் நான் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான க்ரீம் வந்து கோசி கேர் க்ரீம் தான் வந்து. இது வந்து ஸ்கின் லைட்னிங்காகவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். இந்த கோசி கேர் க்ரீமாகவும் இருக்குது. இது வந்து நீங்கள் சோப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்லாம் சீரமாகவும் இருக்குது. நான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்து க்ரீம் தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து நான் க்ரீம் வந்து வாங்கி ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ நான் வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு கிட்ட வந்து இந்த க்ரீமை யூஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து என்னுடைய ஆனஸ்ட் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். அண்ட் நான் வந்து செட் ஆஃப் 4 வந்து வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீடட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டியூப்லேயும் 15 கிராம்ஸ் வந்து இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு டியூப் பேக்கேஜில் தான் வந்து இருக்குது. நம்ம கேப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சீல் வந்துருக்கு. அந்த சீல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து க்ரீம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பேக்கேஜ் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. ட்ராவல் ஃப்ரீயுமே கூட. இந்த கோசி கேர் க்ரீமை நான் செலக்ட் பண்ணதுக்கு காரணம், நிறைய பேர் ஸ்கின் லைட்னிங் வீடியோஸ் போட்டால் நிறைய பார்க்குறீங்க. ஸோ அது எனக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒர்க் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் வந்து உங்களுக்கு ஆனஸ்ட்டாக ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து இந்த ரிவ்யூ வந்து கொடுத்துட்ருக்கேன். இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல் ஸ்கின் டைப்பு, பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேனுஃபேக்சரிங் பண்ண நாள்லேருந்து 24 மந்த் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோசி கேர் க்ரீம் வந்து ஸ்கின் ஒயிட்னிங்க்கு அண்ட் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். 40 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கின் வந்து அங்கங்கே ஸ்பேச்சஸாக வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீமில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நியாசினமேட் வந்து கொடுத்துருக்காங்க, குளுக்கோடைன் வந்து கொடுத்துருக்காங்க, கோஜிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க, விட்டமின் சி, விட்டமின் இ, அப்புறம் வந்து மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஆர்பிட்டலைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்மளோட ஸ்கின்னை வந்து லைட்னிங் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் வந்து அன்ஈவன் டோனாக இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். டார்க் ஸ்பாட்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் கலரில் தான் வந்து இருக்கும். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. கொஞ்சமாக ஒரு 2 மிளகு சைஸில் இருக்க அந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கிட்டாலே உங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய யூஸ் பண்ணால் தான் அந்த லைட்னிங் கிடைக்கும், கம்மியாக யூஸ் பண்ணால் லைட்னிங் கிடைக்காது அப்போல்லாம் இல்லை. நம்மளோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்மியான அமௌண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த க்ரீமை வந்து நான் மார்னிங் டைமில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து சன்ஸ்க்ரீனுமே இதில் இருக்குது அப்படின்றதுனால நான் மார்னிங் டைமில் எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது. நம்ம வந்து காஸ்ட்லியாக ஒரு க்ரீம் கொடுத்து வாங்கினா மட்டும்தான் அது வந்து அதோட வேலை செய்யும் அப்படிலாம் வந்து கிடையாது. ஒரு க்ரீம் வந்து அஃபோர்டபுளாக இருந்தாலுமே அதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு கலர் ஆகும். பார்த்திங்கன்னா என்னோட பேர் ஸ்கின்னில் தான் வந்து இருக்கேன். ஸோ லிப்பா மட்டும் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணாவோடது யூஸ் பண்ணியிருக்கேன். மிச்சம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த்தியான ஒரு ஸ்கின்னாக வந்து மெயின்டைன் ஆகுது. ரியலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்னிங்கில் கரெக்டாக ஸ்கின் கேர், நைட்டில் கரெக்டாக ஸ்கின் கேர் பண்ணணும். அதே டைமில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீனை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இந்த க்ரீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்த்து வந்து நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரிங்கிள்ஸ் வராது. ஸோ 30+ ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்க மாதிரி. இதில் வந்து ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு நடந்த விஷயம் எல்லாமே நான் இதில் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படியும் அதை மீறியும் டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டவுட் வராது. கிளியராக நான் எல்லா விஷயத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து நான் சொன்ன விஷயத்தையே திரும்பவும் கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கின் டைப்போன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நீங்கள் ஃபர்ஸ்ட்
விஷயம், ஸ்பாட்ச் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த க்ரீமை நீங்கள் வாங்கி உடனே வந்து பண்ண வேண்டியது ஃபேஸில் போட்டு பார்க்கணுன்னு கிடையாது. நீங்கள் ஸ்பாட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா தான் இந்த க்ரீமை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, உங்களோட ஸ்கின்லேருந்து ஸ்கின் லைட்டாக பீல் ஆகிற மாதிரி இருக்குது, இல்லை இச்சஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த க்ரீமை தூக்கி போட்டுறது நல்லது. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு க்ரீம் நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை அன்றைக்கே அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதனால தான் எந்த க்ரீம் வாங்கினாலும் ஸ்பாட்ச் டெஸ்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்றது. ஸோ இதை நல்லா வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு விஷயம், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 2 மிளகு சைஸில் வந்து இந்த க்ரீமை எடுத்துகிட்டு உங்கள் உள்ளங்கையில் நல்லா ரப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நிறைய க்ரீம்லாம் போடணும்னு இல்லை. அதே மாதிரி ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு இந்த க்ரீம் நீங்கள் போட்டதுக்கப்புறம் வந்து மூக்குக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஸ்வெட்டிங் ஆகும். ஸோ இது வந்து ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். அதனால தான் கொஞ்சமான அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நல்ல ஆயிலிங்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து மார்னிங் டைமில் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா இதில் சன்ஸ்க்ரீன் இருக்குது. அண்ட் இது ரொம்ப ஆயிலாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பவுடர் கூட போட்டு கவர் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட விஷ் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மார்னிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட எஃபெக்ட் ஃபுல்லாகவே வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து மார்னிங் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது. எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் எதுக்காக இந்த க்ரீம் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 or 5 மந்த்துக்கு முன்னாடி நான் வந்து இடிச்சுக்கிட்டு மூக்குக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தழும்பு மாதிரி வந்துருச்சு. நல்லாவே வந்து எனக்கு மேக்கப் வந்து அதில் கவர் பண்ணால் மட்டும்தான் அந்த தழும்பு தெரியாது. நார்மலாக பேராக இருக்க ஸ்கின்லலாம் வந்து நல்லா பளிச்சுன்னு வந்து தெரிஞ்சுது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த க்ரீம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரியலாகவே சொல்கிறேன், இந்த 1.5 மாதத்தில் எனக்கு வந்து சூப்பராக வந்து அந்த இடத்துலேருந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு கொடுத்தது. அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோவே ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தழும்பு வந்த இடத்துல எனக்கு இப்போ ஒரு 100% அந்த இடத்துல தழும்பு இருந்தது அப்படின்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணி எனக்கு 40% இந்த 1.5 மாதத்தில் ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ நானே உத்து பார்த்தா மட்டும்தான் எனக்கு வந்து அந்த இடத்துல ஆமாம்ல இந்த இடத்துல அடிபட்டுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. நான் ரெகுலராக வந்து கொஞ்சம் இந்த க்ரீமை எடுத்து அந்த இடத்துல மட்டுமே பர்டிகுலராக கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ண ஆரம்பித்தேன். அதனால எனக்கு இன்னமும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகியிருக்கு. பிம்பிள்ஸ் இருக்குது, இந்த க்ரீமை நாங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து ஸ்பாட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து உங்களுக்கு பீல் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட சைட்லேருந்து நான் எப்போவுமே ஆனஸ்ட்டாக ஷேர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன கேட்டிங்க அப்படின்னா என்னோட சைட்லேருந்து கண்டிப்பாக இந்த க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களோட ஸ்கின் லைட்னிங் கிடைக்கும். உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து க்யூர் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. டேக் கேர், பை, டாடா.